நிறைய பேர் நீ என்ன கேவா, நீ என்ன திருநங்கையா அப்படிலாம் கேட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல முடியல. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு ஒல்லியா இருக்கா, நல்லா ஆள அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்களா? நான் நல்லா ஆளுன்னு விட்டுருங்களேன். ரொம்ப பாடி ஷேமிங் சொல்லவே முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி. நானே ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் அசிங்கமாக இருக்கேன். ஆனால் சுதாக்கா சொல்லுவாங்க நீ அழகாக இருக்கடி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃபேமிலி இருக்குது, நானும் ஒரு பொண்ணு தான். உருவ அமைப்புங்கிறது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம். அது பர்சனலாக வந்து என்னை அப்படி கேட்குறப்போ நான் ஹர்ட் ஆகவே அவங்களுக்கு தெரியல, இல்லை அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். இங்கே எல்லாருமே எப்பேற்பட்டவங்க வீடியோ போட்டாலுமே அவங்களை திட்டுறதுக்குனே ஒரு பட்டாளமே கண்டிப்பாக வரும். அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது, ஸ்கிப் பண்ணாமல் முன்னேறிப்போ. பேசுகிறவன் எவனும் மூஞ்சிக்கு நேரம் வந்து நின்று பேச மாட்டான். பின்னாடி கமெண்டில் தான் நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி விட்டு போயிரு அப்படின்னாங்க. நான் இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோஸ் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து கமெண்ட் ஓப்பனில் இருக்காது. மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆனனால அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தாலுமே நான் கமெண்ட்ஸ் பார்க்குறதில்ல. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு லைக் போட்டுட்டு அவங்களுக்கு போயிட்டு என்னோடய வீடியோ போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். ஆனால் என்ன நானே ரொம்ப வெறுத்தேன். இல்லை நல்லாவே இல்லை, நம்ம இத்தனை நாளாக நம்ம அழகுன்னு தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் என் கூட இருக்கவங்க யாருமே வந்து நீ நல்லா இல்லை சொன்னதே இல்லை. அதே மாதிரி நான் படிக்கிறேன் இல்லைங்களா, இப்போது கிளவிக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு ஒரு 27 வயசு பொண்ணு உன் கண்ணுக்கு கிளவியாக தெரியுதுன்னா அப்போ உன் கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை. என்னோட படிக்கிறதுக்கு ஏது ஏஜ்? இல்லை நீங்கள் ஃபீஸ் கட்ட போகிறீங்களா எனக்கு, இல்லை நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களா? இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் பேசணும். அதுக்கு வந்து நம்ம இருக்கிறோம், கிடச்சிட்டோம், பேசுகிற வரைக்கும் பேசுங்க. இப்போ நீங்கள் வந்து மேரேஜ் பற்றி சொல்லும்போது கணவர் ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு. லவ் மேரேஜா உங்களது? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். அப்புறம் உங்கள் கணவர் வந்து உங்களை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, அது அப்புறம் தான் லவ் பண்ணி, அப்புறம் அதுக்கு மேலே யார் சொல்லணும்? அதனால தாங்க நானும் விட்டுட்டேன். இப்போ எப்படின்னா வந்து நான் எப்படி இருந்தாலும் சரி, என் அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கும், என் அப்பாவுக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், என் குழந்தைக்கு பிடிக்கும். இல்லை இதுக்கு காரணம் அப்படின்றது இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு சிந்தனை வரும். ஒருவேளை நம்ம இந்த கிராமத்துலேருந்து இல்லை இந்த ஊர்லேருந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இது பண்ணுறதுனால இப்படி பேசுகிறாங்களோ? அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து உருவமைப்புங்கிறது தான் அவங்க அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், நான் நல்லா ஜப்பியா அப்படி இருந்திருந்தால் இவங்க வந்து இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, என்னோடய லுக் வைஸு இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. உங்கள் காஸ்டியூம் நல்ல ட்ரெடிஷ்னலாக தான் இருந்தது. இந்த ஜென்ரேஷனில் யார் அதை லைக் பண்ணுறா? இப்போல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் தேவையில்லையே. அந்த ட்ரெடிஷ்னலை லைக் பண்ணுறவங்க கொடுத்தது தான் எனக்கு இந்த ரீச். அதை தாண்டி நின்றவங்க வந்து ட்ரெடிஷ்னலை பார்க்கலாங்க. அதுலேயே ஒருத்தர் வந்து நீ ஹாட்டாக இருக்க, ஏன் மனசாட்சியே இல்லையா உனக்கு, இங்கெல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறானுங்க, நீ வந்து ஹாட்டாக இருக்கன்னு கமெண்ட் கொடுத்துருக்குற. உண்மையாலுமே நமக்கே தெரியல இல்லைங்களா, நம்ம அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கோம் நமக்கே தெரியும். இப்போ உங்களுக்கெல்லாம் என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் கமெண்ட்ஸே வந்து டோட்டலாக ஆஃப்